கர்நாடகாவில் வன்முறை காரணமாக பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஹொசூர் எல்லையில் தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்து கள தகவல்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் காண்டிவன் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். காண்டிவன், வணக்கம். இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் இப்பொழுது நடைபெற்று வரும் பதற்ற நிலை காரணமாக அங்கு வாழக்கூடிய தமிழர்கள் நடைபயணமாக சொந்த ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது பற்றிய கூடுதல் விவரங்கள் பதிவு செய்யுங்க காண்டிவன். கர்நாடக மாநிலத்தில் கலவரம் ஏற்பட்டு நேற்று ஏகப்பட்ட வாகனங்கள் கொளுத்தப்பட்டது, தீக்கிரையாயின. இந்நிலையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மேலும் கலவரம் எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இன்று காலை 3 மணியிலிருந்து தமிழக கர்நாடக எல்லை, அதாவது ஒசூர் அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி பகுதியில் தொடர்ந்து தமிழர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். எங்கு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களோட சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலையில் 3 மணிலிருந்து தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் தமிழர்கள், குறிப்பாக தமிழர்கள் தொடர்ந்து வெளியேறிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பந்த் அன்னைக்கே ஒரு 80,000 தமிழர்கள் வெளியேறி இருந்தாங்க. தற்போது கலவரம்ங்கிற ஒரு காரணத்தினால இவங்க தங்களுடைய வாழ்ந்த பகுதி, வளர்ந்த பகுதி, பல ஆண்டுகளாக இருந்த பகுதி, தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தங்கள் மீதும் எந்த தாக்குதலும் நடத்திவிடக்கூடாது என்பதற்காக சொந்த வீடை விட்டு தனக்கு தேவையான அத்தியாவசிய சில பொருட்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றார்கள். அப்படி செல்லக்கூடிய அந்த மக்களிடம் நாம் அருகே கேட்டபோது சில தகவல்களை சொன்னார்கள். அதாவது கர்நாடக அரசு காவல்துறையை எல்லா இடத்துலையும் பாதுகாப்புக்கு ஈடுபடுத்தியிருக்காங்க, தவிர தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு சில பகுதி விஐபி ஏரியாஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்காங்க. எங்களை மாதிரி ஏழை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போலீஸ் பந்தோபஸ்து போடலை. நாங்கள் அங்கே பாதுகாப்பாக இருப்போமா அப்படிங்கிறது எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படாதான் நைட்டே நானும் என்னுடைய கணவனும் முடிவு பண்ணி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம். போயிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ காலத்தை நாங்கள் எங்கள் சொந்த ஊரில் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். எப்போ கர்நாடகாவில் கலவரம் அடங்குது, அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்போ கொண்டு வருதோ அப்போ திரும்பி வரதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பெங்களூரில் 16 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த வன்முறை சம்பவங்கள் நடந்த பிறகு 16 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே கூடுதல் போலீஸ் பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டு ஆர்ப்பாட்டமோ கலவரமோ எந்த செயல்களில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கன்னடர்கள் ஈடுபட்டால் அவர்களை கண்டவுடன் சுடவும் உத்தரவிட்டிருப்பதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நேற்று கலவரத்தில் ஈடுபட்டவர்கள், வாகனத்தை அடித்து நொறுக்கியவர்கள், தீக்கிரையாக்கினவர்கள், இவர்களை கைது செய்வதற்காக ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான பதிவுகளை எடுத்து காவல்துறையினர் அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்குண்டான ஆயத்த பணியில் ஈடுபட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்போ நாம் ஓசூர் பார்டரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சற்று முன் நம்ம பார்த்த ஒரு நிகழ்ச்சி, திருமணம் தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. கர்நாடக மாநிலத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அங்கிருந்து பேருந்தில் அவங்களால வர முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக மணமகளும் மணப்பெண்ணும் திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தலையில் சுமந்தபடியே சென்றிருக்கிறார்கள். இது இந்த பகுதியில் நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து நாம் இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது கர்நாடகா பார்டர். அந்த கர்நாடகா பார்டருக்கு அந்த பக்கம் பேருந்துகள் நிறுத்தப்படுறது எங்கன்னாக்கா, கர்நாடகத்திலேருந்து வரக்கூடிய வெளி மாநிலத்துக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த இடத்துல நிறுத்துகிறாங்க. அங்கே இறங்கி அந்த மக்கள் இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நமக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய தமிழக எல்லைக்கு போகிறாங்க. தமிழக எல்லையில் சிறப்பு பேருந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது எப்படியாப்பட்ட ஏற்பாடுனாக்கா, டவுன் பஸ், ஒசூர்லேருந்து கர்நாடகா எல்லை வரைக்கும் டவுன் பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த டவுன் பஸ் மூலமாக இவங்க ஒசூருக்கு போயிடுவாங்க. அந்த ஒசூர்லேருந்து அவங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு போகணுமோ தமிழர்கள் அங்கும் போயிட்டுருக்காங்க. இன்னொரு கூடுதல் தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெங்களூரில் தொடர்ந்து தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடிய ஒரே காரணத்துக்காக தமிழர்கள் பணியாற்றக்கூடிய பல்வேறு ஐடி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய தமிழர்கள் விடுப்பு, அதாவது கம்பெனி நிர்வாகமே 1 வார காலத்திற்கு விடுமுறை அளித்து, நீங்கள் இங்கே பிரச்சனையை சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் வரை வர வேண்டாம் என்று விடுப்பு கொடுத்து அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு தகவல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்ம ஒசூரிலிருந்து கர்நாடகா எல்லை வழியாக பல்வேறு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய லாரிகள் ஒசூர் பகுதியில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நின்று கொண்டிருக்கிறது. அதாவது கலவரக்காரர்கள் நேற்று பல்வேறு பேருந்துகள், லாரிகள் எரிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தின் ஓசூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே லாரிகள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய உணவுப் பொருட்கள் முதற்கொண்டு, தொழிற்சாலைக்கு தேவையான உபகரணங்கள் முதற்கொண்டு தற்போது தேக்க நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஓசூர் எல்லையில்.